வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக உரைமோர் இல்லாமல் எப்படி தயிர் செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சில நேரத்தில் வீட்டில் உரைமோர் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக உரைமோர் செய்யலாம் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது நான் கடையிலேருந்து வாங்கின பேக்கெட் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் கட் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் நம்ம அடுப்பை வச்சுக்கணும். இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மிதமான தீயில் வைக்கும்போது என்ன ஆகும்னா மேலே லைட்டாக ஆடப்படி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆடப்படியாமல் நம்ம இடையில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் சீக்கிரம் பால் வாசனை வரும். ஸோ பால் வாடை வரும் தயிர் சாப்பிடும்போது. அதனால் நம்ம மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொதி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மிதமான தீயில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஆடை படிஞ்சால் கூட நல்லா கிளறி விடும்போது நமக்கு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடை படிஞ்சதுன்னா தயிர் திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆடை படியாமல் பார்த்துக்கணும். அப்படி ஆடை படிஞ்சிருந்தா கூட நம்ம இதை வடிகட்டி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை நம்ம ஆற வச்சிடணும். ஆறும்போது அது மேலே படுகிற ஆடையை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. கை விட்டு பார்த்தோம்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த மாதிரி சூடு வந்ததுமே நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 4 விதமாக எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பவுல் ஒரே மாதிரியான பவுலில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். அடிஷ்னலாக நம்ம உரைமோர் சேர்த்து செய்ய போகிற தயிருக்கு வேறு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பால் இருக்கிற பால் எல்லாத்தையும் ஈக்குவலாக நான் ஊற்றிக்கிறேங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் உரைமோர் இருக்காது. நம்ம பக்கத்து வீட்டிலலாம் கேட்க முடியாது. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி உரைமோர் செய்ய போகிறோம். உரைமோர் இல்லாமலேயே தயிர் செய்ய போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, வரமிளகா, எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் உரைமோர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இஞ்சியை நல்லா தோல் நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே விட்டுடுங்க, மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை மிளகாயை காம்பு நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கணுங்க. காம்பு நீக்கினீங்கன்னா காரம் பாலில் சேர்ந்துடும். ஸோ நம்ம தயிர் ரொம்ப காரமாக இருக்கும். அதை சேர்க்கவும் கூடாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. வரமிளகாவை அதே மாதிரி காம்பு நீக்காமல் அப்படியே சேர்த்துறேங்க. இதுக்கு பதிலாக எலுமிச்சை சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தாங்க. இன்னும் நம்ம வீட்டிலே சில்வர் காயின் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை முதல் நாள் நைட்டு நான் செஞ்சு வச்சது. அடுத்ததாக இன்னொரு பவுலில் நான் உரைமோர் சேர்க்க போகிறேங்க. ஸோ எடுத்து வச்சுருக்க உரைமோரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நான் 10 மணி அளவில் நான் பார்த்தேங்க, நல்லா திக்காக வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கெட்டியாயிருக்கு. ஆனால் இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம எப்போவுமே சாப்பிட்ற தயிர் மாதிரி டேஸ்ட் எது இருந்துச்சுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா செட்டாகி இருந்துச்சு. எல்லாமே நல்லா கெட்டியாகவும் இருந்துச்சுங்க. நம்ம தயிர் எப்படி நம்ம ரெடி பண்ணவும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதாவது இஞ்சி போட்ட தயிர் தாங்க இது. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எப்பவுமே சாப்பிட்ற தயிர் மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா கெட்டியாகவே இல்லை. நம்ம உரைமோர் எந்த மாதிரி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உரைமோர் ஊற்றின தயிர். அப்படியே எடுக்கும் போது பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி வருது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்த தயிர் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதோட திக்னஸ் பாருங்கள், அப்படியே உரைமோர் ஊற்றின தயிர் எப்படி இருந்ததோ அதே அளவு கன்சிஸ்டன்சியாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இஞ்சி சேர்த்த தயிருங்க. ஸோ இஞ்சி சேர்த்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டியாக அதிக அளவில் இல்லை, இருந்தாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்ததும் இஞ்சி சேர்த்ததும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு.
இது கடைசியாக வந்து வரமிளகா சேர்த்த தயிர். இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு, ரொம்ப கெட்டியாலாம் இல்லை. ஸோ சாப்பிட வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவும் இல்லைங்க. ஸோ பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.